வணக்கம். ரீசெண்டாக நம்ம நேற்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருநெல்வேலியில் ஒரு ஹானர் கில்லிங் நடந்திருக்கு. ஸோ இந்த இஷ்யூவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். காதலுக்கு மதம் இல்லை, ஜாதி இல்லை, அதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம வாய்ஸை ரொம்ப ரைஸ் பண்ணணும். ஹானர் கில்லிங்க்கு எகெனிஸ்டாக ஏன் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஏன் ஹானர் கில்லிங்கை பற்றி நம்ம பேசணும்? ஹானர் கில்லிங் தட் மீன்ஸ் ஸ்கூல் எஜுகேஷனில் கேஸ்ட்டை பற்றின விஷயத்த நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான கேஸ்ட்லாம் எப்படி ஆரிஜினேட் ஆனிச்சு அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலிங்காக மனுஷன் எல்லாமே முதல்ல ஒன்றா தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்கள்னால அந்த கேஸ்ட் ஜென்ரேட் ஆனிச்சு அப்படிங்கிறத இன்னும் டீப் அண்ட் ரூட்டடாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன்லேயே என்ன பண்ணணும்னா சில்ட்ரன்ஸ்க்கு என்ன பண்ணணும், டீச் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனாக நேற்று நடந்த அந்த திருநெல்வேலி கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ நார்மலாகவே எல்லா இடத்துலையுமே மோஸ்ட் ஓவர் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப அதிகமாகவே நடக்குது. அதுவும் சவுத் சைட் பார்த்துட்டோம்னா இன்னும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ரீசெண்டாக எடுத்துகிட்டு அந்த ஸ்கூலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் கூடிய சின்ன பையனை உள்ளார லோயர் கேஸ்ட்டில் இருக்கான், அவன் ஹையர் கேஸ்ட்டில் இருக்கான். ஸோ அப்படிங்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த கேசஸ் தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படி இன்னும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிங்கண்டாக சந்துரு கமிட்டி கொடுத்த ஃபார்மர் ஜஸ்டிஸ் சந்துரு கொடுத்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்டிங்கட்டாக தட் மீன்ஸ் என்ன பண்ணணும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்கூலில் இன்னும் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ ஹானர் கில்லிங்கில் நேற்று நடந்த விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறதா தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்த கேசஸ் ஆல்ரெடி நியூஸில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு விஷயம் ஸ்டிங்கண்டாக நம்ம எடுக்கக்கூடியது. ஸ்கூல் எஜுகேஷனில் எப்படி கேஸ்ட் சிஸ்டம்ஸ் ஆரிஜினேட் ஆயிருக்கு, ஸோ இதுக்கான ரூட் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, ஸோ இதில் எதுவும் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு புக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்கா முதல் கங்கை வரை. இந்த புக்கில் ஃபர்ஸ்ட் மனுஷங்கள் எப்படி இருந்தாங்க, தட் மீன்ஸ் ஹூ ஆர் த ரூட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கக்கூடிய ட்ரைபிள்ஸ் தான் ரூட்ஸ். ட்ரைபிள்ஸ் எப்படி முதல்ல உள்ளார எப்படி சுவாமி தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, டெம்பிள்ஸ் எப்படி கிரியேட் ஆனிச்சு இதை நல்லா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த விஷயத்த ரொம்ப டீப் அண்ட் ரூட்டடாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டாக ஒரு சப்ஜெக்ட் அப்படியே வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பேசக்கூடிய விஷயம் நம்ம என்னவா பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த பையனோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காக நம்ம வேண்டிக்கிறோம். பட் ஆனால் இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹானர் கில்லிங்ஸை ஸோ இளவரசன் அதுலேருந்து தொடங்கி இளவரசன் தொடங்கி அடுத்து கோகுல் தொடங்கி ஸோ நிறைய ஹானர் கில்லிங்ஸை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். வெறும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது. ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்கிற விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் தட் மீன்ஸ் உடனே இந்த சமூகத்தில் தீர்வு கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு லாங் அண்ட் ப்ராசஸ். நம்ம லா இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் என்ன பண்ணணும், இன்னும் ஸ்டிங்கண்டாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப டீப் அண்ட் ரூட்டடாக இறங்கி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து நம்ம இந்த கேஸ்ட் பற்றின அவேர்னஸ், ஸோ ஆல் பீப்புள் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம சொல்றக்கூடிய விஷயத்த அது இன்னும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ஜென்ரலாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் ரூட்டான இடத்துக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணணும்னா, ஒரு ஐவி மாதிரி தட் மீன்ஸ் இண்டஸ்ட்ரியல் விசிட் சொல்லணும். அது மாதிரி பீப்புள் விசிட் கூட்டு போகணும். இந்த மாதிரி ட்ரைபல் ஏரியாஸ், இது மாதிரி லோ அண்ட் ஏரியாஸ், தே ஆர் ஆல்சோ பீப்புள்ஸ், தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ராக்டிகலி வி ஹேவ் டு டீச். தோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு ஸோ விக்டிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டிம் கேஸ் கொடுத்துட்டாங்க. விக்டிம் சைட்லேருந்து கேஸ் கொடுத்துட்டாங்க. அக்யூஸ்டு சைடில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பா அம்மா போலீஸ் அஃபிஷியல்ஸாக இருக்காங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் போலீஸ் சைடில் அப்படிங்கிறத டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஃபர்தர் ஆன்கோயிங்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஷல் வி ஹவ் டு வெயிட். ஸோ ஸ்ட்ராங்லி கண்டெம் ஹானர் கில்லிங்ஸ். Your voice against the honor killings. Thank you.